நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிக்க முடியாது. உரைய வைக்கலைன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு, இல்ல அது இல்ல, நமக்கு இருக்கு. ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்ல, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும், குறையுங்கிறாங்க. இப்ப வறட்சியை, பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது? இப்ப குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னும் தண்ணி இல்ல, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்யறவரை அதை போய் ஆய்வு செய்யல. பிரச்சனை இங்கே. அப்ப நம்ம ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி, எல்லாம் இருக்கு. ஆனா தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கிங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கே. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப அதுல இப்ப எங்க அண்ணன், நம்ம கூட மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க பாரதிய ஜனதால. இப்ப இந்த தமிழர்களுக்கான உரிய நீர் உரிமை பாதுகாக்கப்படணும்னு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கும்? கர்நாடக மக்களின் நலனை தான் பேசும். அந்த மாநிலம் என்று வருகிற போது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற நாட்டு கட்சிகள் கர்நாடக மக்களின் நலனையே பேசும். அப்போ அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்களின் உரிமையை அற்ப தேர்தல் வெற்றிக்காக, லாபத்திற்காக பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும். பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் நிற்பான். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படாது. நமக்கு இந்த மண்ணும் மக்களும் மக்களின் நலனும் உரிமையும் தான் முக்கியங்கிற போது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒற்றை குரலாக எமது உரிமை அதுதான். இப்ப நீங்க உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாம். உயிரை இழக்கிறது, சீமான் இழக்கிறது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தேசியனத்தின் உரிமைக்கான இழப்பா ஆயிருது. அதனாலதான் உயிரினும் மேலானது எமது உரிமைங்கிற முழக்கத்தை நம்முடைய தலைவர் முன் வச்சாங்க. அப்ப அந்த நோக்கத்துல நம்ம இந்த ஒருங்கிணைப்பை பாராட்டணும். இதை நம்ம மென்மேலும் கொண்டு போகணும். இப்ப அடுத்து எடுக்கிற போராட்டத்தை கூட அதுல குறிப்பிட்டிருக்காங்க, உண்ணாவிரதம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது 3 நாள் நம்ம எல்லாருமே உண்ணாமதான் இருக்க போறோம். இந்த தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அது விரதம்னு இருக்க வேண்டியதில்லை. அது பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டமாக வைத்தால்தான் அது கவனம் பெறும். உண்ணாவிரதமா இருந்தா நம்ம உயிரை கொடுத்து போராடியே மதிப்பை ஒரு கவனம் இல்லை. செத்தே போனான் பல பேரு, அதே திரும்பி பார்க்கல. பட்னி இருந்தா ஏன் பார்க்க போறேன், இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு போவான். அதனால ஒரு பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். அது அப்ப நம்ம தொடர் பேரெழுச்சியான போராட்டங்களின் மூலம்தான் இதை நம்ம சட்ட போராட்டம் தனி, ஆனால் அரசியல் போராட்டத்தின் மூலமா நம்ம வெல்லணும். அவன் எவ்வளவு உறுதியா நிக்கிறானோ அதே மாதிரி நாம நிக்கணும். அதான் முக்கியம். நம்மளோடு காங்கிரஸ் நிக்குதோ, அதிகாரத்தில் நிக்கிற கட்சிகள் நிக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கிறது நாட்டு மக்களுக்கு தான். அப்ப நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற உயிர் உரிமையாக இருக்கிறது நீர் உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னா நிக்க வேண்டியதுதான். சென்னை டி நகரில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.